இட்லி மாவு அரைச்ச உடனே இட்லி தோசை சுட முடியாது. இந்த மாதிரி செய்யலாம் வாங்க. ஒரு மூடி தேங்காயில் உப்பு ஏலக்காய் போட்டு இந்த மாதிரி அரைச்ச மாவோட மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இந்த மாவை இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்த இந்த இட்லியை சந்தவ மரையில் போட்டு பிழிஞ்சு எடுக்கும் போது நமக்கு சூப்பரான சந்தவை கிடைச்சிரும். ஒரு தேங்காயோட ஏலக்காய் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்ச தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இந்த தேங்காய் பாலோட தேவையான அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்து கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை சந்தவையோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும். இட்லிக்கு மாவு அரைக்கும் போது வெறும் அரிசி மாவை எடுத்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இந்த சந்தவை ரொம்ப சாஃப்டாகவும் சூப்பராகவும் வரும். மாவு அரைச்ச உடனே இட்லி தோசைக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு சூப்பரான டிஃபன் செஞ்சு கொடுங்க. வேண்டான்னு சொல்லாமல் சூப்பராக சாப்பிடுவாங்க. கார சந்தவை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃபுல் வீடியோ லிங்க் கீழே டேக் பண்ணியிருக்கிறேன். ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.